வெல்கம் டு பவானி ஃபிஷிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு வலை ஒரே அளவுக்கு தான் டிஸ்பேச் பண்ணுறோம். என்னென்ன வலைன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 120 mm 35 கண்ணி அப்படியே ஃபுல்லாக போட்டிருக்கோம். வலையோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 13 அடி வரும். நல்லா ஹெவியான ஹைட் இருக்கும். இது ஏரிமால் தான். இது வந்து நம்ம குச்சியில் நார்மலாக கோக்கிற மாதிரி கோத்து விட முடியாது. அதனால் நம்ம கட்டி அப்படி டேரெக்டாக பாத்திரத்தில் உடைச்சிருக்கோம். அப்படியே டேரெக்டாக அதுக்கு பேக் பண்ணி கொடுக்க போகிறோம். வலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளடி மாதிரி தான் எடுத்திருக்கோம். 120 ஆக்சுவலாக தெரியுதுங்களா? ஒரு 5.5 கணக்கு சொல்லலாம். 5.5 ஓகேங்களா? ரெண்டு வலையும் ஒரே சைஸ் தான். ஒரே நண்பர்களுக்கு தான் போகுது. அவர் வந்து ஒரு பேர் வந்து ராஜா, அவருக்கு தான் தெரியும். அதே சைஸ் தான், ரெண்டும் ஒரே சைஸ் மாதிரி தான். இதில் வெள்ளை கலரில் போட்டிருக்கோம், இந்த ரெட் கலரில் போட்டிருக்கோம். கயிறு கொஞ்சம் ஹெவி பண்ணியிருக்கோம், பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு வீடியோவும் பார்க்குறவங்களுக்கு தெரியும். லாஸ்ட் டைம் போட்டுட்டு இருந்தோட இப்போ கொஞ்சம் ஹெவியாக போட்டிருக்கோம். வலை லூஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு இருக்கும். பாருங்கள், எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்கும். எடுத்து அப்படியே நீங்கள் டேரெக்டாக விட்டுக்கலாம். எடுத்திங்கன்னா வலை வந்துக்கிட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஹைட்னா நம்ம சுட்டி பிடிச்சிருக்கேன். இவ்வளோ ஹைட் இருக்கும் வலை அப்படியே சுட்டி பிடிச்சிருக்கேன். நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கொண்டு அப்படியே குளத்துல விடலாம். ஒரு தக்க கட்ட வேணும்னு சொல்லிட்டாரு. அவர் வந்து அப்பப்போ கட்டுவாராம், அப்பப்போ கட்ட மாட்டாராம். இதுக்கு அந்த மாதிரி கட்டி கொடுக்க சொல்லியிருந்தார். ரெண்டும் அதே மாதிரி ஹைட்டு தான். இவவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் ஈகத்தில் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். லென்த் 1 inch வர மாதிரி சைஸிங் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரையும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? வலை ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். அப்புறம் நிறைய பேருக்கு ஒன்று கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன, ஒரு அட்வான்ஸ் ஆக்சுவலாக இந்த வலை ஆர்டர் பண்ண அவரே அப்படி தான் அட்வான்ஸ் பண்ணிட்டாரு. அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நான் வலையை சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிமைனிங் பேமெண்ட் சென்ட் பண்ணுறேன்னு சொன்னார். அது ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் ஒரு 20-30 வரைக்கும் மேலே அதுக்கு மேலேயே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பிட்டு தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் வாங்கிடுவோம். அட்வான்ஸ் வாங்கி ரா மெட்டீரியல் வாங்கி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது ஆக்சுவலாக அந்த அட்வான்ஸ் ஏன் வாங்குகிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வலை வேணும் வேணாங்க நிறைய 2-3 கேட்டகரி இருக்குல்ல. வேணுங்கிறவங்க அட்வான்ஸ் பண்ணுவாங்க, இப்போ வேணாங்கிறவங்க அட்வான்ஸ் லேட்டாக பண்ணுவாங்க. ஆனால் நம்ம எப்போ அட்வான்ஸ் எடுக்கிறோமோ அப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் நம்ம ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் வலை வேலை முடிஞ்சோன்னா அவங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக இந்த மாதிரி வலை வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு, அதாவது வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேலை முடிஞ்சோடனே உங்களோட வலை இப்படி தான் இருக்கும், வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக, கான்ஃபிடென்ட் வரணும்ல, அதுக்காக நம்ம வேலை பண்ணியாச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருவோம். மெசேஜ் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட ரிமைனிங் பேலன்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டு நம்ம அடுத்த நாள் கொரியர் பண்ணுவோம். அன்றைக்கே முடிஞ்சால் கொரியர் பண்ணுவோம், இல்லை அடுத்த நாள் கொரியர் பண்ணுவோம். இதுதான் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அட்வான்ஸ் பண்ணியாச்சு, எனக்கு வலை வந்துடும், வந்ததுக்கப்புறம் ரிமைனிங் பேமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ 2-3 பேர் அப்படி பண்ணுறாங்க. இப்போ அதனால் எனக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நம்ம ஒரு ட்ரஸ்ட் பேஸ்டு பிஸ்னஸ் தான். இதில் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக தான் பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். அது இது வரைக்கும் அப்படி யாருக்கும் நம்ம அனுப்பாமல் கிடையாது. நம்மளால் முடியல அப்படின்னு இது வரைக்கும் யார்ட்டையும் சொன்னதும் கிடையாது. தெளிவாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வருது. இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 2 தக்கவலை ஆர்டர் ஆகிருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 2.25 ஒரு 60 வச்சுக்கலாம். 60 மாமில் அவர் வந்து கொஞ்சம் மீடியம் மாலில் கேட்டிருந்தார். 20 அதாவது 0.2 அந்த திக்னஸில் கேட்டிருந்தார். அவருக்கு வந்து ஹைட் வந்து மினிமம் ஒரு 4 அடி அந்த ரேஞ்சு கேட்டிருந்தார். 4 அடிக்குள்ள வர மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அடுத்தது இன்னொரு தக்கவலைங்கன்னா கேரளாவிலேருந்து கேட்டிருந்தார். அவர் வந்து எனக்கு வந்து பெரிய சைஸில் விடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அதனால் அவருக்கு வந்து 80 mm பார்த்தீங்கன்னா ஹைட் ஒரு 4 to 5 அந்த ரேஞ்சு வச்சு கொடுக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு நண்பர்களே. மானிட்டைசேஷன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளது வந்து இந்த 3000 வாட்ச் ஹவர் ரீச் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபரும் ஓரளவுக்கு வந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். கீப் சப்போர்ட்டிங். ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஏன்னா ஆக்சுவலாக எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒன்று இவ்வளோ குயிக்காக நடக்கும் அப்படின்ட்டு. வித்தின் 6 months நம்ம சேனலில் மானிட்டைசேஷன் பண்ணிட்டீங்க. நான் பண்ணல, நீங்கள் பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்யூ. அது என்ன சொல்கிறதுனே தெரில. ஆக்சுவலாக நான் பார்த்துட்டு இன்றைக்கி தான் ஆக்சுவலாக ஆச்சு. பார்த்தோன்னே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். எப்படி அதுக்குள்ளே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு வியப்பாக இருந்துச்சு. ஓகேங்களா? தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங் கைஸ். இது வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக
நான் அப்படியே ஒரு மாதிரி ஹோல்சமாக ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இது ஆக்சுவலாக நான் காரணமே கிடையாது, நான் ஜஸ்ட் வீடியோ பண்ணேன், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. பட் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்கிற மாதிரி ஒரு மாதிரி கூஸ்பம்ப் ஆகி போச்சு. நம்ம வந்து இன்னும் அதுக்குள்ளே ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் 1000க்குள்ளே தான் இருக்குது. பட் இப்போ புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காங்க யூடியூப்பில், அதனால் நமக்கு அந்த ஒரு கிரிட்டேரியெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? பட் ரொம்ப ஹாப்பி நான் அதை சொல்லணுன்னு தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு வீடியோ ரெடி பண்ணேன். ஆக்சுவலாக அந்த வேலை ரெடி பண்ணுறதுன்னு டிலே ஆகிடுச்சு, இல்லைனா இது ஒரு நேற்றே, அதாவது மண்டே இன்றைக்கி காலையில் போஸ்ட் ஆக வேண்டிய வீடியோ இது நாளைக்கு ஈவினிங், அதாவது செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வரப்போ ஒரு வீடியோ. ஓகேங்களா? ஓகே guys, keep supporting. Thank you.